இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்டு வீடியோ தான் பார்க்க போறோம். அப்பா ஒரு ஆடு தான் போ. இல்ல எல்லா இதுவுமே சொல்றாரு. இதுக்கப்புறம் இது எதுவுமே இருக்காதுல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல புலம்பிட்டு இருப்பீங்க, ஆட் வந்துகிட்டே இருக்கு ஆட் வந்துகிட்டே இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. ஆமா ஆமா, ஒரு கட்டுக்கு மேல ஈட்டிங்க. கடைசி 2 மாசமா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க, இந்த கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு, அந்த கட்சியில அந்த பிரச்சனை இருக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. இதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம யாருடா ஓட்டு போடலாம் ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வழியா இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. நானும் என்னோட ஓட்டை போட்டுட்டேன். முடிஞ்சிச்சுடா. ஆடு இதுக்கப்புறம் வராதுல. நீ வேற டிஎம்கே ஆடு வருது, 2 ஆடு வரும்ல, அடுத்த ஆடு ஏடிஎம்கே ஆடு வருது. ஆமா ஆமா. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள். 4 பேரை நச்சை பென் டிரைவில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், பார்க்கிறீர்களா? போடுங்கள். நான் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில எழுஞ்ச உடனே மொபைல பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதும் நான் பார்த்த முதல் மனிதர் தல அஜித் தான். காலையிலே போயிட்டாரு. ஆனா ஏன் ஃபுல் கோட் அண்ட் ஒயிட்ல வந்து கோட் போட்டு என்ன கலர் போட்டுறதால ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. எல்லா எலெக்ஷன்லயும் டான் 7 மணிக்கு தான் போய் கரெக்ட்டா போடுறாரு. பாராட்டும் எவன் கத்துறான்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேஸ் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். போடட்டும். நானும் பார்த்தேன். என்னன்னு தெரியல, எல்லாரும் இவர வீடியோ எடுத்துட்டாங்க, இவரும் பதிலுக்கு வீடியோ எடுத்துட்டாங்க. எல்லாரும் வீடியோ கேப்சர் பண்ணி நான் போட்டுக்கிறேன்டா போலீஸ்ட்ட. இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எதுக்காக ஒரு வீடியோ எடுத்தாரு என்னங்கறதே புரியல. நீங்க மட்டும் தான் என்ன வீடியோ எடுப்பீங்களா, நான் உங்களை எடுக்கிறேன்டா. கேமரா மொபைல் சும்மா சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். ஏகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு ஜெனியூனான ஒரு ஆளு. அவருக்கு இவனுங்க பண்ற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இன்னொன்னு ஏதோ இடிச்சு தரலாம். அப்பவும் ஒரு பாட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம நான் மட்டும் ஓட்டு போட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறத அவரு நினைக்கிறாரு. விட மாட்டாங்க. ஃபேன்ஸ் தான் சுத்தி வளைப்பாங்க. ஆனா இந்த டைம் ஃபேன்ஸ் கிடையாது, மீடியாக்காரங்க ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் ஜப்பான்ல பிறந்திருக்க வேண்டிய தெரியாம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். நான் வந்து பூமரை தான் தெரிவேன். இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். பாவண்டா அந்த மனுஷன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இவங்கள்ட்ட ஓட்டு போட்டு போறதுக்குள்ள படாத வாட ஆயிடுது. அதுக்குதான் ஒரு காலகாட்டியும் வந்துடுறாரு, அப்பயும் விட மாட்டாங்க. அஜித் சார். ஓஹோ, இது ஆர்டின் யாருனாலும் பண்ணுவாங்க. காமிச்சிருக்காங்க போல, அதுக்கு இவங்க போட்டுறாங்க. அன்னைக்கு இந்த ஒரு வாக்கு தாண்டா எங்க பார்த்தாலும் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சொல்றாங்க கோட் வேர்ட் அக்செப்டட். थैंक यू. கால் நகை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்க, என்ன கலர் பேண்ட், இவன் ஸ்டோரி வைக்கிறானா, என்ன சாங் போட்டிருக்கான்னு பாரு, ஸ்டோரியில கையை எப்படி காமிக்கிறான்னு பாரு, இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா. நான் எனக்கு ஐடியா தெரியும் எப்படி எல்லாரும் பிடிக்கணும். நான் ஒன்னோட எனக்கு நிறைய டெக்னிக்லாம் தெரியும். மூஞ்சி ஊரு இதெல்லாம் வச்சு அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி காமிச்சாலும் ஏய் கோட் வேர்ட் அக்செப்டட். வா தாத்தா சிக்கிட்டே வா இவனுங்களுக்கு பயந்து எந்த கலர் ஷர்ட் போடுறதுனே பயமா இருக்கு. ரெட் போட்டாலும் ஒன்னு சொல்றானுங்க, பிளாக் போட்டாலும் ஒன்னு சொல்றானுங்க, கிரீன் கலர் போட்டாலும் அதுக்கு ஒன்னு சொல்றானுங்க, ஒயிட் கலர் போட்டா அதுக்கு ஒன்னு சொல்றானுங்க. எப்பா ஒண்ணுட்டாங்கடா.
அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல இந்த டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட் போறதா பிளான் பண்ணிக்காங்க போல. அந்த கலர்ல யார் வந்தாலும் இவங்க டிவிக்கே தான். கோட் வேர்ட் அக்செப்டட். அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. யார் யார் மாட்டினாங்கன்னு பார்க்கலாம். தலை மாட்டல போல. தலை வந்து ஒயிட் ஸ்டாலினே அதே கஷ்டம் தான். வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் தான். அது ஒரு வந்து டிவிக்கோட சப்போர்ட் தான். விக்ரம் வந்துட்டு கரெக்டா ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட் கரெக்டா அதே கலர். மத்தவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. நம்ம அனிருத் அண்ணா வந்துட்டு yellow கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இருந்தாலும் ரெண்டும் பழமுங்க. மாத்தி குத்திட்டாரா? இத பாக்கும்போது எனக்குமே மாத்தி போட்டு விட்டாரா? அவங்கள பொறுத்த ரெண்டு நினைச்சு போட்டாங்க போல இருக்கு. அவங்க நார்மலா எப்போதும் போல வந்திருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இல்லையே, இந்த மாதிரி காஸ்டியூமே போட மாட்டாரு. பிளாக் தான் போடுவார். பிளாக் பேண்ட் தான் போடுவாரு. பிளாக் இல்ல ஒயிட் அந்த மாதிரி கலர் தான் போடுவாரு. இவரையும் புடிச்சுக்கிட்டு அவருக்கு இது கொடுக்கல. வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு. நான் போலீஸ்ல இருந்தனால எப்பவும் பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே சிரிப்பு அதே ட்ரெஸ் கோட் தான். இல்ல சிம்பு இன்டைரக்டாவே சொல்லிட்டாரு. தெரியல. இல்ல இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. வெயில் ரொம்ப அடிக்குது, சூரியன் போகட்டும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. கோத்து விட்டு பாரஞ்சித்தும் அதே ட்ரெஸ் கோட் தான். இவரு அட்லி அவரும் அதேதான். கையில கையில அட்லிலாம் போடாது. அவர் போடலனாலும் அவரு ஜனநாயக கடமை நிறைவேற்றப்பட்டது. ஓ ஜனநாயகன் வந்துட்டாலே. ஓஹோ சொல்ல போறாங்க. இந்த கலர்ல இல்ல எப்படி டிவிக்கு வரும்? அந்த மஞ்ச ரெட் வருது. தப்பிச்சேன். எல்லாம் என்னையும் சொல்லிடுவாங்க. பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுற மாதிரி என்னையும் பூச பாக்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன். அடுத்து த்ரிஷாவை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரிஷா வந்துட்டு அந்த ட்ரெஸ் கோட்ல வரல. இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால போஸ்ட் போடும்போது ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஒரு கோடு வேர்டு இருக்கு. த்ரிஷாவும் கோடு. ஆமா அப்படிதான் இருக்கு. வேற யாரு? இவ்வளவுதான் நான் பார்த்தது. நீங்க நிறைய பேர் பார்த்து நிறைய டீகோடிங் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே ஆமாண்டா, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு வந்து காக்கி கலர் இருந்துச்சு. அதையும் ஏன் அப்படி சொன்னாருதான் சொல்ல தெரியல. என்ன சார் நீங்களும் ஒயிட் அண்ட் கிரே டிவிக்கு சப்போர்ட்டா? என்ன டிராஃபிக் போலீஸ் தான் நானு. அப்ப வந்து எல்லா டிராஃபிக் போலீஸும் டிவிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஒரு விசில் வச்சு ஊத முடியல. இல்ல அதுவே புடுங்கன்னு புடிங்கிட்டு இருந்தாங்க. விசில் வச்சிருப்பாங்களே அதுக்கும் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. விசில் அடிக்க கூடாது அப்படின்னு போலீஸ் கிட்ட புடிங்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்காக அதே ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாலயும் போஸ்ட்னா போட்டுருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சது. மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஆட்சி மாறுன்னு சொல்றீங்களா? ஆட்சி மாறுன்னு சொல்றீங்க. ஆகா நாம எதையாவது பேசி இன்னொன்னு குறைக்கலாம்னு பார்த்தா நம்மள கோத்துறாங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. உங்க வாழ்க்கையில மாற்றம்னு சொல்லிருக்காரு போல. இப்படி மாத்திட்டாங்க. நானே வார்த்தையில டெஸ்ட் பண்றேன்டா. என்னையே டெஸ்ட் பண்றீங்க. அடுத்து வழக்கம் போல அவர் வந்தாரா பாத்தீங்களா? அவரு முடிந்த கையோடு வாக்களி சொன்னல கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க. நாளே கிடைக்கல உங்களுக்கு கல்யாணம். பிளான் தான். இதுல மாலையோட வந்து ஓட்டு போடுறாங்க. மாலை கைட்டு வச்சு கூட ஓட்டு போடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு போல. வீட்டுக்கு போய் தான் கட்டணும். ஆமா ஆமா அந்த இதுல போய் வீட்டுக்குள்ள போய் மாலையை கைட்டு வைக்கிறதுக்கு ஏதோ சம்பிரதாயம்லாம் இருக்கு போல. அதனால அவங்க மாலையோடய வந்து ஓட்டு போட்டுட்டு மாலையோடய போயிடுறாங்க. சில பேர்னா சும்மாவே வீட்டுல இருந்துட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க. ஆனா இவங்க கல்யாண டேட் அன்னைக்கு வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட தோணுது. பிரச்சனை வந்துட்டாங்களா?
இல்ல இந்த பூத் பக்கத்துலயே நிறைய பேர் சும்மா நின்று இருக்காங்க ஓட்டு போடாம. புதுசா ஒரு ஆள் மாட்டி இருக்காரு, ஆர்ஜே பாலாஜி. ஓஹோ. இவரை பார்க்கும்போது கருப்பு கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு, அதாவது போட்டு போட வரும்போது. ஆமா. இப்ப பார்த்தா ஒரு ஸ்டோரியில வச்சிருக்காரு டிவி கோல ட்ரெஸ் கோல்ல. ஓ அங்க போனா அடிச்சிடுவாங்க. இல்ல அங்க அடிச்சிட கூடாதுன்னு இப்படி மாத்திக்கிறாரு. நேரா வந்தா கேட்பாங்கன்னு அப்படி போட்டு வந்துட்டாரு. முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், இந்த ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களே, அதே போல எலெக்ஷன்லயும் ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் வோட்ஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுனா போட்டுட்டு இருந்தாங்க. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் அது போடதான் செய்வாங்க, எல்லா வாட்டியும் போடுவாங்க. அத வச்சுனா போட்டுட்டு இருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் 10 மில்லியன் வோட்ஸ் இன் 1 hour. ஒரே அடி அகடியே படிப்படியா போயடா. ஓ எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்க்கார் படம் பாக்குறாங்களா? இந்த மாதிரி திடீர் தலைவனுக்கு இனிமே வரவே கூடாது. நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். ஒரு வெறி வரணும்ல. வா இவங்க பண்ற அலப்பற இருக்கு. எங்க போனாலும் எல்லாம் ஓட்டர் ஐடிங்கறானுங்க. எல்லாம் ஓட்டர் ஐடியா. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஓ அங்க இருந்து பாடிட்டு இருக்கான். எங்க வந்து என்ன பாடி நிக்கிற? ஓ டிவிக்கு ஆபீஸ் வருது. யூடியூப்ல அந்த ஆட் வந்துனே இருக்குடா. யூடியூப் ஓபன் பண்ணாலே அந்த ஆடே வருதா. மைண்ட்ல அந்த பாட்டு தான ஓடினே இருக்குது. சார் தப்பா இருக்கு. உண்மைதான். என்னோட மண்டைக்குலயும் அந்த சாங் தான் ஓடிட்டே இருக்கு. நேஷனலா இருக்கும்போது அந்த பாட்டு தான் பாட தோணுது. அப்படியே மண்டைக்குள்ள குடிக்கலனாலும் அப்படிதான் வரும். பாட்டு வர மண்டையில ஏறிடுச்சு. போன எலெக்ஷன்லயும் இதே போல ஒரு சாங் வரும். ஸ்டாலின் தான் வராரு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியா? ஒருத்தவங்க பாடினாங்க, நீச்சல் அடிக்க விட்டாரு. இந்த டைமும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். டேய் அந்த ஒரு வைப் அப்படியே மண்டைக்குள்ள ஓட வச்சுட்டாங்கடா. மத்த கட்சிக்கும் சாங் இருக்குதா, ஆனா இந்த சாங் மட்டும் நல்லா மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. ஓஹோ இப்படியுமா வைப்பாங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்குனா அவ்வளவு அழகா போட்டுருக்காங்க கோடு. அழகா அந்த கோடு மேல அழகா போட்டுருக்காங்க. எனக்கு பாருங்க எப்படி இழுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு பரவாயில்ல. அழகா கோடு போடலாம்ல, ஸ்டோரி வைக்கணும். அழகா போட்டா நல்லா இருக்கும்ல. ஏய் சூப்பரா இருக்குடா. ஆனா இவங்களோட விரல விட என்னோட விரல் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இவங்க தான் ப்ளூ கலர் இருக்கு, எனக்கு பிளாக்கா இருக்கு. அது மாறிடும். ஓகே பாய், அடுத்த 5 வருஷத்துல சந்திப்போம். அரசியல்வாதி மக்கள். இது உண்மைதான். இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை பார்க்க முடியும், இதுவரை பார்க்க முடியாது. ஜெயிச்சுட்டா வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டும் அப்படியே வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியாது. பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணத்திலயோ இல்ல ஒரு முக்கியமான ஈவென்ட்ஸ்ல நீங்களா போய் பார்த்ததான் உண்டு. அவங்க வர மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா சொல்லுங்க, அடிக்கடி வந்துருப்போம். வார வாரம் மாசம் மாசம் வந்துட்டு போனா சொல்லுவாங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சீங்க. டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால். சரவணா will appear. Meanwhile எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில் உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில இருந்தேன். எங்க வீட்டு புள்ளைய இதுக்கப்புறம் நாங்க 5 வருஷம் கழிச்சு தான் பார்ப்போம். ஃபாரின் போயிட்டாரு நினைச்சுக்க வேண்டியதான். இதுல கேட்டா டிக்கெட் கொடுக்குறாங்க. அவுட்டோசியா? சாரி நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். நிலப்ப முன்னாடிதான் காலையில எழுந்து FDF ஷோக்கு போறவங்க இப்ப எலெக்ஷனுக்கு போறாங்க. காலம் எப்படி மாறிட்டு. எதிர்பார்த்தோமா? எந்த கட்சிக்கு இந்த ஒரு நிலைமை வரும்? 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டிட்டு போயிருவாங்க. பெட்டிட்டு ராத்திரி பூரா தூக்குலாம் அடிச்சு காசு யாருக்கு என்னன்னு தெரியல. தாண்ட முடியலடா. 39 ஓட்டை வாங்கிட்டு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு மே 4ஆம் தேதி என்னங்கிறது தெரியும். எதுக்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மே 4ஆம் தேதி நம்ம வந்து பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் தெரியும். அது வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு பாலிமர் சன் நியூஸ். கடைசி ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த ஓவர் டைம் டியூட்டி வந்துட்டு மே 4ஆம் தேதியோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்பனா ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆபீஸ போட்டுட்டாங்க. அந்த கேட்ல சின்ன அசைவு இருந்தாலும் டக்குன்னு. ஆமா சாக்சி சாக்சி அந்த விளக்க மாத்த மட்டும் போயிட்டு
போற ஓ எல்லா ஆமா ஆமா, அது திமுக அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் வர போய் அப்படியே எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. இவங்க எதுக்கு போயிட்டு இருக்காங்க? இது எந்த கட்சிக்கும் இப்படி நடந்ததே இல்லை. எல்லா கொடியும் இருக்கு அங்க. ஆமா, அதாவது தேமுதிக, விசிக, காங்கிரஸ், அதான் அந்த இது ஃபுல்லாவே நிக்குது. நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய கம்சாரி மசாரி இருக்காங்க போல. இதோ ஒருத்தன் இருக்காங்க பாருங்க. டிவிகேஎஸ் பையன் ஏடிஎம்கே மீட்டிங். அப்படியா? ட்ரெஸ் கோடு வேற. இல்ல டிவிகேக்கு சப்போர்ட் தான் பேரு. கொடி வச்சு மறைக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு ஸ்பை வந்துட்டு ஏடிஎம்கேலயும் டிஎம்கேலயும் இருக்காங்க போல. காலையில ஏடிஎம்கே மீட்டிங், ஈவினிங் வந்தா டிஎம்கே மீட்டிங். அடப்பாய். இப்ப நானே ஹம்சாரி மசாரி ஓட்டு போட்டு வெளில வரணும்னு வச்சுங்க, அங்க எல்லா கட்சிக்காரங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா ஆமா, எல்லார்கிட்டயும் ஆனா உங்களுக்கு தான் நானுமே என்னையும் பிடிச்சி தம்பி ரெட்டைலைக்கு போட்டுறாரு. ஹம்சாரி மசாரி போட்டலாம் போட்டலாம். வேற வழி இல்ல. இவர் வந்து டிவிக்கு சப்போர்ட்டரு, அவங்க வந்து டிஎம்கே. இதாண்டா பிரதர் சிஸ்டர். அப்பாவும் பொண்ணும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவர் மட்டும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வேற நான் வேற. அண்ணா கொஞ்ச நாளைக்கு வீட்ல சாப்பிடாதீங்க, கட்டப்பா எட்டப்பா. ரொம்ப போறீங்கடா நீங்க. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கா, இல்லன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவாங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து பாத்திருக்கேன், திருவிழா ஆமா ஆமா, எலெக்ஷன்ல ட்ரெஸ் எடுக்காத இப்பதான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து பாத்திருக்கேன், எலெக்ஷனுக்கு எடுத்து மீட்டிங் போறதுக்கு கூட புது ட்ரெஸ் எடுத்து பாத்திருக்கேன்டா. ஆனா எலெக்ஷனுக்கு புது ட்ரெஸ் இப்பதான்டா பாக்குறேன். எவன் கலப்பி விட்டான்னு தெரியல. இந்த இல்ல இது ஒரு ஆடே பார்த்தேன், ஜெனேசிஸ் ஆடே போட்டு விட்டு இருந்தான், எனக்கே வந்துச்சு. சைஸ் முதற்கொண்டு இந்த ஆட் தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சுடா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே கோட் போட போறீங்கன்னா இந்த காஸ்டியூம்ல போங்க. நிறைய பேர் இந்த காம்போ கேட்டே இருந்தனால நம்ம ஷாப்ல இந்த காம்போ கொண்டு வந்திருக்கோம். சைஸ் பாத்தீங்கன்னா M to AA வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 42 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இன்னும் 2 days தான் இருக்கு, சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஒரு செட் வாங்குறதுக்கு 999 ரூபாயா. இது வந்து நிறைய பேர் ஆடா போட்டுட்டு வித்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஆமா, அதான் உங்களுக்கு கடையில் விஜய்க்காக மட்டும் தான் ஓட்டு போடணும், சும்மா இந்த நடிகர்களுக்காக ஓட்டு போட்டுட்டு இருக்க கூடாது. ஓட்டர்னா உங்கள மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். சூப்பர் ப்ரோ. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நம்ம அண்ணன் உதயநிதி. யாருக்கு ப்ரோ ஓட்டு போட்டீங்க? நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போட எல்லாரும் கேட்டாங்க. டிவிகே கேண்டிடேட் லோகநாதனுக்கு ஓட்டு போட்டீங்களா? பேர் விஜய் நிச்சு நம்ம அண்ணனுக்கு தான் போய் ஓட்டு போட்டேன். விஜய்ன்ற பேர்ல இருந்து வேற கட்சியில இருந்து நிக்கறாங்கயா. கட்சி கேண்டிடேட்டா சுத்தி சதி பண்ணிச்சா? ஓட்டா மாத்தி போட போறோம், ஆட்சி பிடிக்கல. தமிழ்நாட்டுல ஒரே கலவரம் நிறைய இருக்கா? கலவரமே இல்ல, அதான் பிரச்சனை. அண்ணா எல்லா கட்சியிலயும் ஓட்டர் சொல்லிருக்காங்க, என்ன நீங்களே வந்திருக்கீங்க? நீ ஓட்டரு. இதுக்கு நம்ம எந்த கருத்தும் சொல்லல. சந்தைக்கு வந்துள்ள புதிய கடிகாரம் விஜய் 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 விஜய். ஐயையோ, வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே ஓடிடும் போல இருக்கு அவருக்கு. அப்புறம் இந்த கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, வாய்ப்பு இல்ல. விடாது. அதுக்கப்புறம் வேலை நல்லா சம்பாதிக்கிறாருல்ல, அப்ப அதான் பண்ணுவாரு. பாப்போமே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடிகாரம் இவனுங்க பண்ணது என்ன ஊழல். காசை வாங்கிட்டு நான் பண்ணுவேன் பாரு ஊழல். ஒரு சில பேர் தான் விவரமா யோசிச்சு பண்றாங்க. ஆனா நிறைய பேர் சத்தியம் பண்ணதுக்காகவே நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த கட்சியில தான் காசு கொடுத்துறாங்க, நான் அந்த கட்சி தான் ஓட்டு இருக்காங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கு ஓட்டு போறாங்க. ஏய் இப்ப காசு கொடுக்குறானா, அதை வாங்கிட்டு உனக்கே தான் ஆப் அடிக்க போறாங்க. உனக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வரப்போதோ அந்த அதுல இருந்து நிதியை எடுத்து தாண்டா அடுத்த எலெக்ஷன் சேர்த்து வைப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஓட்டு போடுறானா யோசிக்க மாட்டாங்க. நான் சத்தியம் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவனுங்க தான் வாக்கு கொடுக்குறாங்க, செயல்படுத்துறாங்களா? நீங்க மட்டும் எதுக்கு அந்த சத்தியத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். எல்லாருக்குமே இந்த ஓட்டு தான் உரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஓட்டு உரிமை கிடையாது, காசு தான் உரிமை. எனக்கு வர வேண்டிய காசை வந்து சண்டை போட்டு தான் வாங்குறாங்க. போராட்டம் பண்ணே வாங்கினாங்க. தெரியல, 2 பேர் தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, காசு கொடுக்கலாம் போராட்டமே பண்ணாங்க பாளையங்கோட்டையில. அந்த தெருவுல கொடுத்துட்டாங்க, இந்த தெருவுக்கு இன்னும் வரல. மோசமானவன் நானு, உனக்கு வழி தெரியாது, எனக்கு அதுலயும் அடிப்பாங்க. ஏமாத்திட்டாங்க. இப்ப நாங்க சொல்றது எல்லாமே கற்பனை தான்.
நடைமுறையில் நடக்கிறது இல்ல, இது ஒரு கற்பனையா நினைச்சுக்கீங்க. நான் ஏதோ கற்பனையில கனவு கண்டேன். இல்ல நடந்துச்சு கனவு கண்டேன். யாரோ ஆடு திருடுன மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ. கவர்மெண்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி, கட்சிகளும் சரி, மக்கள் கிட்ட வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மக்களும் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா பஸ்ஸே இல்ல. பஸ் கடிச்சாலுமே ஏகப்பட்ட டிராபிக் ஜாம் இருக்கு. இதனால சில பேர் எங்களால ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வீடியோல போட்டுன்னு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் 100% ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப மக்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஒரு லீவ் நாள்ல தான் வச்சாங்க. போய் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு நான் பார்த்தது இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணாத கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பு. இந்த விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுல தப்பு பண்ணவங்களுக்கு மக்கள் பாடம் கத்து கொடுப்பாங்க. மே 4 அப்ப இதோட ரிசல்ட் தெரியும். அண்ட் கோர்ட்டும் இந்த இஷ்யூ சம்பந்தமா சோமோட்டோ கேஸ் எடுத்து யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட முடியல அவங்க எல்லாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். இது இந்த இஷ்யூக்கு யார் காரணம், அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். இதுக்கு முன்னாடி கூட இந்த பொங்கலுக்கு வந்து பஸ் கிடைக்கல, தீபாவளிக்கு வந்து சொந்த ஊருக்கு போகணும் பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். அந்த டைம்ல கூட சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தீபாவளி பொங்கலோட ஒரு முக்கியமான நாள் தான் எலெக்ஷன் நாள். அன்னைக்கு வந்துட்டு பஸ் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சு இந்த மாதிரி நடந்ததே இல்ல. வீட்டுக்கே வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம்னா நிறைய இன்னும் நிறைய பேர் வந்து லாரி மேல போறாங்க. ஆமா லாரி எல்லாம் போனாங்க பார்த்தேன். உண்மை குற்றச்சாட்டுனா இல்ல, உண்மைதான். ஏன்னா பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு நம்ம அதிகமா போக்குவரத்தை இயக்குறோம், பேருந்துகளை இயக்குறோம். மக்கள் இடம் இருந்து போறதுக்கு வசதியா இருக்கு. இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு வந்து கவனம் எடுத்துக்கணும். பல்வேறு இடங்கள்ல இருந்து வாக்கு செலுத்தணும் ஆர்வமா வர்றவங்களுக்கு வசதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இருந்தாலும் கட்டணம் உயர்ந்துருது, எண்ணூறு கட்டணம் உயர்ந்துருது. இந்த டைம்ல தான் சம்பாதிக்கும் சொல்லிட்டு டிக்கெட்டோட ரேட்னா அதிகமாக்கிட்டாங்க. சென்னையில இருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம், இங்க இருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டுல சிறப்பாக செய்திருக்கலாமோ. கோயம்புத்தூர் எல்லா இங்கேயும் சென்னை மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடங்களிலும் முன்னாடியே வந்து வலியுறுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்ல இருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்லியும் வந்து சரியான பேருந்து வசதிகள் வந்து சரியா விடலை. தீபாவளி பொங்கலுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். ஆனால் அந்த போக்குவரத்துறை வந்து இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப சாமானியில் இருக்கவங்க இங்க இருந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் போறதுக்கு காலையில 7 மணி வரைக்குமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க 7 மணிக்கு தான் போயிருக்காங்க நைட்டு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது பாவமா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, என்ன மிஞ்சி போனா கொஞ்சம் பேர் வருவாங்க, ஏன் ஓட்டு போடலாம் வந்துட மாட்டாங்க அப்படின்னு அசால்ட்ல இருந்துட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்க கிளம்புனவங்களும் அவங்க அன்னைக்கு நைட்டே கிளம்புறதுதான் எனக்கு தெரிஞ்சுதான். அதுவும் ஒரு தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முந்தின நாள் ஓட்டு நீங்க போட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே முன்னாடி எடுத்துட்டு போறதுதான் ரிஸ்க் இல்லாத ஒரு. அவங்களுமே நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல, இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. அவங்களும் நைட்டு போய்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாம். அது ஓகே தான், அது புரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, அது முன்னெச்சரிக்கையா இவங்க முன்னாடியே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு லாங்ல இருக்கவங்க, இந்த மாதிரி சென்னையில இருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அவங்களுக்குலாம் ரொம்ப லாங். அது அங்கிருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிரும் அதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அன்னைக்கு நைட்டு கிளம்புனீங்கன்னா எப்படி அங்க இருந்து வர்றது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருந்து அங்க அந்த டிராபிக்கை தாண்டி வர்றதுக்கே ஒரு 5-6 மணி நேரம் ஆயிரும். சென்னையை தாண்டி வர்றதுக்கு அப்புறம் திரும்பி இங்க நீங்க ஊருக்கு வர்றதுக்கு அது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போயிடும். அதுலயே அப்புறம் ஓடி போயிடும் டைம். இது ஒரு தடவை பாத்துக்கிட்டாங்களா, அடுத்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே இருந்தாதான் உண்டு. இந்த வாட்டி ஏதோ பயங்கர ஆர்வத்துல இருந்தாங்க, மேபி போட வந்தாங்க. அடுத்த வாட்டி இதே ஆர்வம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆமா உண்மையாவே சூப்பரா. ஆமா நானும் எதிர்பார்த்தேன். நான் அதான் சொல்லிட்டே இருந்தேன் எல்லா வீடியோலயும், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாங்கன்னு. மேபி அதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 88-89 அந்த ரேஞ்சு கிட்டையாவது வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நிறைய பேர் ஓட்டு இங்க இருக்கவங்களே நானே பார்த்தேன். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாராவது ஓட்டு போட்டிருக்காங்களா அவங்க கையை வைப்போம்ல,
அப்படி பார்க்கும்போது பார்க்குற யாருமே ஓட்டு போட்ட மாதிரியே எனக்கு தெரியல. ரைட்டு கையும் பார்த்தாச்சு, லெஃப்ட் கையும் பார்த்தாச்சு. இந்த பூத் பக்கத்துலயே நிறைய பேர் இந்த அந்த ஏரியால இருக்கவங்கலாம் போதான் செய்யறாங்க. ஆனா ஓட்டு போட்ட மாதிரியே தெரியல. அவங்க பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. சில பேர் அங்க இருந்துமே போடாம இருக்காங்க நிறைய பேர். சில பேர் வர முடியாம போடாம போறது ஓகே. ஆனா இருந்தும் போடாம இருக்கிறது தான் என்ன தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ எனக்கு 18 வயசுக்கு அப்புறம் இருந்து ஒரு வாட்டி கூட நான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடாம மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா கூட்டு போயிடுவாங்க. நீ யாருக்கு போடுறியோ போட்டுக்கோ. எனக்கு தெரிஞ்சு அதாவது 4 வாட்டியே நான் 5 வாட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா வாட்டியுமே ஒரு கட்சிக்கு தான் போட்டிருக்கேன். நான் ஒரே கட்சிக்கு போட்டதே கிடையாது. மாத்தி மாத்தி தான் போட்டுக்கிட்டே. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்